பாட்டு ஓடின்னு இருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெற்றிகரமாக நேற்று மெயின் டீம் வச்சு ஒரு சம்பவம் செஞ்சிட்டோம். 4-1. சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று மேட்ச்சில் மெயின் டீம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, அப்புறம் ஐஎஸ்எல்லோட டேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, யார் கூட, என்றைக்கு ஹோம் மேட்ச், ஃபஸ்ட் மேட்ச்சு, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம். ஓகே, நேற்று பார்த்தீங்கன்னா ஓவன் கால் கோச் பண்ணி நேற்று தான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடணும். பேண்டோட்கர் ட்ராஃபியில் இப்போது குரூப் பியில் சென்னை எஃப்சி ஃபஸ்ட்டில் இருக்கும் 3 பாயிண்ட்ஸில். நேற்று ஃபார்மேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சமிக் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர். ஓகே, இவன் நவாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் டெஸ்ட் பண்ணல, ஏன் வரலன்னு தெரில, பட் நவாஸ் இன்னும் டெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் என்னென்னா 4-1-2-3. ஓவன் காயிலோட பிடிச்ச ஃபார்மேஷன் அதுதான். ஆஸ் நம்ம ஃபஸ்ட்டே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், நான் சொன்ன ஃபார்மேஷன் அப்படியே கிட்டத்தட்ட இருக்கும். டின்போயா ரைட் பேக்கு, ரயன் எட்வர்ட்ஸு, எல்ஷினோ சென்டர் பேக் காம்பினேஷன். அதுக்கப்புறம் மந்தார் ராவ் தேசாய். நாட்டே தான் அங்கே ஒரு சேஞ்சு. நாட்டே டிஎம்எஃப், அப்புறம் கார்னரு, அப்புறம் ஃபருக் பார்த்தீங்கன்னா ஏஎம்எஃப் பொசிஷனில் நேற்று பங்கம் பண்ணாங்க. ஃபார்வர்ட் 3 தான் ப்ரோ, புதுசாக ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா நியூ தான். இவன் எல்லாருமே நேற்று கிட்டத்தட்ட புதுசு தான். கியான் நான்சிரி, குர்கீரத்து, வில்மர் ஜார்டன் கில், இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன். ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் நேற்று எனக்கு மிஸ்டேக் பண்ணி ஆடினது அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டின்போயா வாஸ் நாட் அப் டு ஹீஸ் லெவல் அப்படின்றது தான் நேற்று கேமில் நான் பார்த்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு விளக்கமாக பார்ப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் கோல் பார்த்தீங்கன்னா எல்ஷினோ தாஸ் பார்த்தீங்கன்னா அடித்தார். ஃபஸ்ட்டு அவ்வளோ பால் கண்ட்ரோல் இல்லை சென்னை சைடு. இவனுங்க வேறு நான் நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேஸ்டில் தான் பார்த்தேன் யூடியூப்பில், கமெண்ட்ரி வேறு லெவலில் இருந்தது. ஃபஸ்ட் கோல் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் கார்னர் ஷீல்ட்ஸ் கார்னர்லேருந்து போட்டு ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா எல்ஷினோ தாஸ் ஹெட்டரில் லெக்கில் தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஓகேவா, கார்னர் பார்த்தீங்கன்னா நேற்று 2 அசிஸ்ட் போட்டான் ஃபஸ்ட்டு கோலா. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு அவனுங்க சர்ச்சில் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டானுங்க. செகண்ட் கோல் பார்த்தீங்கன்னா வில்மர் ஜார்டன் கேல், அதே மாதிரி திரும்பி கார்னர் தான் அசிஸ்ட் போட்டான், திரும்பி இன்னொரு ஹெட்டரு, திரும்பி ஒரு கோல். கார்னர் மட்டும் பார்த்தீங்கன்னா தெய்வம் மாதிரி ஆட்டிருக்கா. லூகாஸ் பிரம்பிலாவை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், பட் ஸ்டார்ட் பண்ணல நேற்று. அதுக்கப்புறம் தேர்ட் கோல் தாங்க அப்படியே மண்டே வெடிச்சிருச்சு பார்த்தோன்னே. ஏன்னா நேற்று கோல் பார்த்தீங்கன்னா குர்கீரத் அதை அடித்தான். வேர்ல்டு கிளாஸ் கோலுங்க. கியான் எல்லாரும் நேற்று குர்கீரத்தை பாராட்டினாங்க, பட் கியான் நாசிரியை மறந்துட்டாங்க. 2 டிஃபெண்டரை நல்லா மடித்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு குர்கீரத்துக்கு கிராஸ் போட்டு குர்கீரத் நல்லா வாலி அடித்தார். சரியான கோல். அந்த கமெண்ட்ரிக்கு சேர்த்து கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே செத்து போயிடுவீங்க, அப்படி இருந்தது நேற்று. எல்லாம் ஓவரால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கோல் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா டேனியல் சீமா சுக்கு, இர்ஃபானு, வின்சி பராட்டோ, லூகாஸ் பிரம்பிலா, அப்புறம் ஜிட்டேஸ்வர் அவங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வின்சி பராட்டோவை பற்றி நமக்கு தெரியாதா, வந்தார் தரமாக நிறையா கிராஸ் போட்டார். அதில் ஒரு கிராஸ் அழகாக போட்டு இர்ஃபான். ஸ்டில் ஐம் சேயிங் இர்ஃபான் இஸ் நாட் ஆன் இஸ் ஃபார்ம். நேற்று அழகான ஓப்பனேட்டர்லாம் விட்டாருங்க. இர்ஃபானுக்கு பதில் இர்ஃபான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடணும், இது அவ்வளோதான். பட் டீமில் இப்போது இன்னும் டெஸ்ட் பண்ணாதவங்க யாருன்னா ஜிட்டேந்தர், விக்னேஷ், அவ்வளோதான். ஏன்னா நம்ம அங்கித்தெல்லாம் முன்னாடியே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கேம் ஒடிஷா 28ஆம் தேதி, இன்னும் 2 நாளில்
அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு எனக்கு டின்புயாவை தூக்கிட்டு அன்கித்தை போட்டு நம்ம கேமை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இட், நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஒடிஷா பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ரொம்ப திணறினாங்க. டிஃபென்ஸாக ஒய் ஜஸ்டிஃபிஷியாவோட 6th டிவிஷன் நினைக்கிறேன், அவங்களே வந்து ஒடிஷாவை நல்லா போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 2 கேமும் ரொம்ப க்ரூஷியலு. அட்லீஸ்ட் செகண்ட் பொசிஷன் இருந்தால் கூட நம்ம செமிஃபைனல்ஸ் போயிடலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு விஷயம். ஓகே, ரெண்டாவது விஷயம் பார்ப்போம். ஐஎஸ்எல் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகுது 13ஆம் தேதி. சென்னை எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதிசயமாக ரொம்ப சீக்கிரமாக மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் நம்மளுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா செகண்ட் கேமே நம்மளுக்கு தான் ஒடிஷா எஃப்சி கூட தான் ஃபஸ்ட் கேம் ஆட போகிறோம். செப்டம்பர் 14 5 மணிக்கு. போன வருஷம் எப்படி சீசன் ஸ்டார்ட் பண்ணிச்சோ அதே டீம் கூட தான் இந்த வருஷமும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் விட்டு செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா முகமதம் எஸ்சி கூட ஒரு மேட்ச்சு. தேர்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கூட. அது பார்த்தீங்கன்னா அதுவும் ஹோம் மேட்ச்சு இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தாங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கேப் ஆனால் நிறையா இருக்குது, ரொம்ப கேப் இருக்குது. ஏன்னா சூப்பர் கப்பார் நடக்கும், அது இன்னும் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணல. ஸோ நிறையா கேம்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக கேம்ஸ் இருக்குது. இந்த வருஷம் நான் கண்டிப்பாக ஹோம் மேட்ச்லாம் போவேன், எல்லா மேட்ச்சுமே. மேபி நம்ம மீட் பண்ணலாம் ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கூட 17, அப்புறம் கோவா கூட 24, அப்புறம் பஞ்சாப் கூட 31ஆம் தேதி, அப்புறம் நவம்பர் 4ஆம் தேதி ஜம்ஷெட்பூர், மும்பை கூட. மும்பையை தெறிக்க விட்றோம், கேரளா பிளஸை தெறிக்க விட்றோம், மோகன் பகானை தெறிக்க விட்றோம், எல்லாரையும் தெறிக்க விட்றோம். கிட்டத்தட்ட இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 மேட்ச் நடந்துடும். சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா 14 மேட்ச் வந்து இந்த வருஷத்துலேயே முடிஞ்சிடும். மீதி 10 மேட்ச், ஐ திங்க் 10 மேட்ச் தான் நினைக்கிறேன், அடுத்த வருஷம் நடக்கும். ஸோ இப்போதைக்கு இதுதாங்க நிலவரம். கூடிய சீக்கிரம் ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகிடும். பேண்டோட்கர் ட்ராஃபி செகண்ட் மேட்ச்சும் நாளன்னைக்கு பங்கமாக இருக்கு. ஆனால் பேண்டோட்கர் ட்ராஃபி வந்து சென்னை எஃப்சி காம்படேட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே, அடுத்த மேட்ச் சம்பவம் பார்த்துட்டு வந்து பேசலாம். ஓகே, சென்னை எஃப்சி டில் வி டை.